கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம். அதில் 70ஆம் சங்கீதம், 71ஆம் சங்கீதம், அதில் 20ஆம் வசனம். சங்கீதம் 71, 20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்னா, மறுபடி விழுந்து கிடந்த உங்களை எழுப்பி நிறுத்துவேன், நிலை நிறுத்துவேன், ஏற பண்ணுவேன், உயரங்களுக்கு உன்னதங்களுக்கு ஏற செய்வேன் அப்படின்னு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். எங்கிருந்து? பாதாளங்களிலிருந்து நம்மளை உன்னதத்திற்கு ஏற செய்வேன் என்று தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதை உயர்வுகளை காணும் வருடமாக இருக்க போகிறது, மாதமாக இருக்க போகிறது. அது இன்றையிலிருந்து நீங்கள் ஏறப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு நொடி பொழுதிலிருந்து நீங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டீங்க, உயர்வை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த வசனம் எப்படி ஆரம்பிப்பாருங்க? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து. அது நான் அடிக்கடி நடப்பேன். நான் படிக்கும்போது இது எப்படி பேசணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம், திரும்பவும் இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த. அப்ப தேவன் செய்கிறாரா? கிடையாது. தேவனா நம்மளை பாடுபடுத்துகிறார்? கிடையாது. ஏற்கனவே நான் அதை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன். அவனவன் தன் சுய இச்சையினால் எழுகொண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் நம்மளை சோதிக்கிறவர் கிடையாது. நம்ம சுய இஷ்டத்தில் போய் நம்ம மாட்டிக்கணும். தேவனுக்கு அது இஷ்டம் கிடையாது. நம்ம தேவனுக்கு மகிமையாக விளங்கும்படி தான் தேவனுடைய விருப்பம். அப்படி இருந்த நம்மளை திருப்பி உயிர்ப்பிக்கிறார். தேவன் எப்பேற்பட்ட கிருபை உள்ள தேவன், நம்ம மேலே ஒரு கிருபை உள்ள தேவன். தாவீது ராஜா நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார். தாவீது ராஜா ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலமும் அவங்க உண்டு. அந்த காலத்தில் எதுக்காக யுத்தத்துக்கு போனால் தன் நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன் குடும்பத்தை தன் மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக யுத்தத்துக்கு போவாங்க. போய் அடுத்த ராஜாக்கள், எதிராக ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வருவாங்க. அப்போ தேவன் தாவீது ராஜாவுக்கு அந்த நாட்டை கொடுத்தார். அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய தாவீது ராஜா, யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது ராஜா யுத்தத்துக்கு போகாமல் மேல் மாடியில் சும்மா உலாவிட்டு இருந்ததுனால தான் நடந்த பிரச்சனைகள் நமக்கு எல்லாமே தெரியும். ஏன் விழுந்து போனார் அப்படின்னு. அப்போ தேவன் அவர் கொண்டாந்தாரு கிடையாது, அவராகவே விழுந்தார். ஆனாலும் திருப்பி உயிர்ப்பிக்கப்பட்டார், திருப்பி எழுப்பப்பட்டார், திருப்பி பயங்கர உயரத்துக்கு போனார். அவர் போன உயரம் யாராலுமே போக முடியாத ஒரு உயரத்துக்கு போனார். இயேசு கிறிஸ்துவே அவர் சந்ததியில் ஓரளவுக்கு அவர் தாவீது இதயத்துக்கு இன்பமானவன் அப்படின்னு பெயர் எடுத்தார். அப்போ தேவன் நம்மளை மறுபடியும் உயிர்ப்பிக்க அழைத்து கொண்டிருக்கிறார், உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, தேவனை நோக்கி தேவனை விட்டு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, கவலையப்படாதீங்க. ஒரே ஒரு முடிவு விடுங்க, இனி நான் தேவனை நோக்கி போவேன், தேவனை நோக்கி நான் போவேன், தேவனை நோக்கி யூட்டர்ன் பண்ணி வாங்க. பழைய வாழ்க்கையிலேருந்து யூட்டர்ன் பண்ணி அப்படி வந்தீங்கன்னா என்ன சொல்றார் பாருங்க, நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவேன். அப்ப நம்ம பாதாளத்தில் இருப்போமா? நம்ம சுய இச்சையினால் உணர்ந்து கிடக்கிறோம். ஆனால் தேவனை நோக்கி திரும்பி பார்க்கும் பொழுது திரும்ப பாதாளத்திலிருந்து நம்மளை உன்னதங்களுக்கு ஏற செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய விருப்பம் தான். இப்போ நம்ம ஏன் இன்னும் இவ்வளோ நாள் காத்து கொண்டிருக்க போகிறோம்? கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பதற்காக, அவருடைய காரியங்களை உணர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். திரும்பவும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமி பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, அநேக இக்கட்டுகளை கண்ட எங்களை நீ திருப்பி உயிர்ப்பித்து பாதாளங்களிலிருந்து ஏற செய்வேன், ஏற பண்ணுவீர் என்று தெரிந்து கொள்ள மாட்டோம். உன்னதங்களுக்கு நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆகும். அழைப்பின் சத்தத்தை கேட்டு அந்த நோக்கத்தில் நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்தணும்ப்பா. முழுமையாக ஒப்படத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்தணும்ப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தவணை ஒருவேளை உண்மை விட்டு தூரமாக சென்று இருந்தால் உண்மை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்வார்கள். பாதாளங்களிலிருந்து அவர்களை திருப்பி உன்னதங்களுக்கு ஏற பண்ணுவேன் என்று சொன்ன மகா திருப்பியான வார்த்தைக்காக நன்றியாக நேர் அவர்கள் அழைத்ததை புரிந்து கொண்டு அழைப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டு உம்மண்டை வர திருப்பி வர உதவி செய்வார்கள்.
ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.